ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி படம் வேணால் ரிலீஸ் ஆகிருக்கு வேர்ல்டு வைடாக. ஸோ எல்லாருமே நிறைய பேர் வேணால் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ கூலி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க எப்படி இருக்குது படம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சத்யராஜ் அவர்கள் இந்த ஒரு படத்தை நடிச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வராரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் கொண்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து படத்தோடைய கதை. ஸோ படத்தோடைய கதை வந்து சிம்பிளாக இருந்தாலும் படத்தை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ தலைவர் அவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி, தலைவர் அவர்களுக்கு அந்தளவுக்கு மாசான எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ படத்தோடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கதைக்கு ஏற்ற மாதிரி அடுத்து அப்படின்ற மாதிரி சூப்பராக மூவ் ஆகும். படத்தில் நடித்த நிறைய ஆக்டர் எல்லாருமே அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் சூப்பராக வந்து போயிட்டுருக்கோம். இந்த படத்தில் நடித்த சத்யராஜ் அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அவர் தான் அந்த படத்தோடைய முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவருக்கு வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. நாகார்ஜுன அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய மெயின் வில்லன். ஸோ கரெக்டாக படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவருக்கான ஸ்க்ரீன் பர்சன்ஸும் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவ்வளோக்கா மாசாலம் காமிக்காமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த சைபன் ஷாகிர் அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் செட் ஆவார், வேறு யாருமே செட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பராக இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸும். அவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட எண்டு வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் வராரு. ஸோ வேறு லெவலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு. அடுத்ததுனா உபேந்திரா அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லஞ்சில் சொல்லியிருந்தார், நான் வந்து சும்மா ஒரு கேமியா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியா மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தார். ஸோ அவர் வந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிஜிஎம் எல்லாமே சூப்பராக அவர் கொடுத்து மாசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பரான ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதிகாசன் அவர்கள், அவங்களும் வந்து அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் தான். ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக வர மாதிரி அவங்களும் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு அவங்க ரோலும். இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படங்கள்னாலே அப்படியே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி சீன் இல்லை அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு விண்டேஜ் சாங், ஒரு ஃபைட் சீன் அதெல்லாம் நடத்துவாங்க. இந்த படத்தில் ஒரு சாங்னா ப்ளேஸ் பண்ணி, விண்டேஜ் சாங்னு ப்ளேஸ் பண்ணி ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு அட்டாச் ஆன மாதிரி தெரியல, ஒரு மாதிரி தான் அது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிரியாணி சீன் வந்து ஒரு போகிற போக்கில் செஞ்சுருக்காங்க, தவிர இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்ல ஒரு சீனாக வைக்கல. ஸோ அது ரெண்டு தான் மிஸ் ஆயிருந்துச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பர். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னது, இந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மாசாக இருக்கும்னு சொன்னார். அது படத்தையோட கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போணுச்சு. ஸோ சூப்பராக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்குலாம் இல்லை. செம்மையான ஒரு இன்ட்ரோல் பிளாக், மாசாக ஒரு டைலாக் அதோட முடிச்சிருக்காங்க. கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்குது இன்ட்ரோல் பிளாக். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஹைப் ஏற்றிட்டு போகாதீங்க, நார்மலாக போங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாகா, அதாவது அமீர் கான் அவர்கள். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேமியோன்னு சொன்னாங்க. ஸோ ரோலெக்ஸ் அளவுக்குலாம் எதிர்பார்க்குறீங்க, நானும் அது மாதிரி தான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக அவர் வந்துட்டு போகிற மாதிரி சூப்பரான வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, நம்ம ரஜினிகாந்தும் அமீர் கானும் சண்டை போடுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி வந்துன்னா நீ வேலையை பாரு, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போய் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அமீர் கான் அவர்கள் அந்த அளவுக்கு எதனா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. ஸ்பெஷல் கேமியோ யாராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, அது யாருமே கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, அங்கே போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ கேமியோலாம் யாருமே கிடையாது. ஸோ படத்தில் நடிச்சிருக்காங்க தான், அப்படியே நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம், ஸோ சாங்ஸ் வந்துன்னா சிக்கிட் வைபா அண்ட் மோனிகா ரெண்டுமே தேட்டரில் பாட்டை கிளப்புற அளவுக்கு சூப்பரான வைபாக இருந்துச்சு. ஸோ மாசாக இருந்துச்சு. ஸோ வெறித்தனமாக எடுத்திருந்தாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இது வரைக்கும் ஐட்டம் சாங் எந்த படத்துலையும் வச்சது கிடையாது. ஸோ இந்த படத்தில் வச்சிருந்தாரு. ஸோ அது எங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அது போணுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது அதே மாதிரி சிக்கிட் வைபு சாங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தேட்டரில் வேறு லெவல் வைபு. தலைவர் அவருடைய என்ட்ரிலாம் மாசாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து மாஸ் எலிமினேஷன் ரொம்பன்னு வைக்காமல் கரெக்டாக படத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வச்சுருந்தாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா படத்தில் அந்தளவுக்கு பிளட் வச்சு அந்தளவுக்கு வந்து ஒரு கொடூரமானதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வராங்க கொள்கிறாங்க. நார்மலான யூஐ சர்டிஃபிகேட் படம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைங்களாம் பார்க்க விடன்னு சொன்னாங்கன்னு தெரில. ஸோ குழந்தைங்க எல்லாருமே தான் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துன்னா கரெக்டாக தான் அது இருந்துச்சு. ஸோ எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரில. பிஜிஎம் வந்துன்னா அனிருத் அவர்கள் சூப்பராக போட்டார். ஸோ மாசாக இருந்துச்சு. ஸோ எல்லா பிஜிஎம்மே வந்துன்னா தரமாக கொடுத்துட்டாரு. ஸோ நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், தயாலு எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே வந்துன்னா ஓகே சூப்பர் மாசா அப்படின்ற அளவுக்கு அதனால் சூப்பராக பண்ணிட்டாரு அனிருத் அவர்கள். ஸோ மாசாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், விண்டேஜ் ரஜினிகாந்த் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்துன்னா சூப்பராக வந்து டீஜிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் வருவார். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து கொஞ்சம் சொதப்பியிருப்பார். கைதி படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சொல்கிற மாதிரி டயலாக்லேயே முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி வேணால் கொண்டு போய் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லியோ மாதிரி போட்டு சொதப்பாமல் கரெக்டாக நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ளாஷ்பேக் சீன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த கூலி படம் எல்சியோட கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா எல்சிக்குள்ளே வரலை. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள்
கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். ஸோ எல்சிலாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ படம் வந்து நீட்டாக வந்து போகும். ஸோ அண்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய ட்விஸ்ட்டு நிறைய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அண்டு ஃபன்னும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு. அண்டு ஒரு சில இடங்களில் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் கரெக்டாக கிளைமேக்ஸ் வரும்போது ஓகே அப்படின்ற மாதிரி எதனா போய் திருப்தியாக வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். அண்டு தலைவர் அவருடைய மாஸ்லாம் சூப்பராக நிறையா பழைய படத்துலேருந்து எடுத்து சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நிறைய ஆடியன்ஸ் எப்படிலாம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு தேட்டருக்கு போகிற நீங்கள் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மாதம் நடிச்சிருப்பாரு. ஸோ எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ படம் கண்டென்ட் வைஸாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி போங்க. அண்டு ஸ்பெஷல் கேமியோ எல்சிவா இல்லையா தாகா மாஸ் என்ட்ரி நாகார்ஜுனா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஸோ எல்லாருக்குமே நார்மலாக கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்துன்னா ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஸ்கிரிப்டில் அப்படி தான் எழுதியிருப்பார் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி படம் போணுச்சு. ஸோ லேக் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் இழுத்துருந்தாங்க, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஃபைட் சீன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அன்பரியூ மாஸ்டர் செதுக்கிட்டாருன்னு தான் சொன்னோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒன்று பீக் லெவலில் மாசாக வந்துன்னா ஒவ்வொரு ஃபைட்டுமே செம்மையாக கொடுத்துருந்தாரு. ஸோ வெறித்தனமாக இருந்துச்சு. அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறை வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இருந்தாலும் குறை வைக்காத அளவுக்கு நிறையா இருக்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ சூப்பராக எல்லாமே சூப்பராக மாசாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே போய்ட்டு தேட்டரில் ஒரு வாட்டியாவது பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஸோ ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய ஒன் டைம் வாட்ச் மூவின்னு தான் சொல்லணும். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. சரி நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து கூலி படம் பார்த்துட்டிங்களா? ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கன்பாஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் மூவிஸ் ரிவ்யூ அண்ட் மூவிஸ் டீகோடிங் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.